உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 10:17, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்துறதுக்காக வராரு. நிறைய தைரியம் போயிடுச்சுல, அதனால் ஸ்திரப்படுத்த போகிறார். நல்லா கல்லாக்குறாரு உங்களுடைய மனசை, நல்ல ஸ்ட்ராங்காக ஆக்குறாரு. ஏன் பயப்படுறீங்க, தைரியமாக இருங்கன்னு அவர் வராரு. உங்கள் ஜபத்தை கேட்டுட்டார். ஏதோ ஒரு ஜபம் பண்ணியிருக்கீங்க, அந்த ஜபத்தை கேட்டுட்டாரு, சரிங்களா? அதுக்கு பதில் கொடுக்க போகிறாரு. சிறுமைப்பட்டவர்களுடைய ஜபத்தை அவர் கேட்டுட்டாரு, பதில் வருது. யாருங்க இந்த சிறுமைப்பட்டவர்கள்? எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் இருக்கீங்கள, எந்த ஒரு புகழும் இல்லாமல் இருக்கிறீங்களா, அவங்க தான் சிறுமைப்பட்டவர்கள். எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு யார் முன்னாடியோ நிற்கிறீங்களே, அவங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்டுட்டாரு. அவங்களுக்கு அவர் பதில் செய்வார். உங்கள் மனசை அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, தைரியப்படுத்துகிறார். தைரியமாக இருங்க அப்படின்னு அவர் தைரியப்படுத்துகிறாரு. தேவன் பதில் செய்துட்டாருன்னா அப்புறம் என்னங்க, தைரியம் வந்துடும்ல. அப்பா, தேவன் வந்துட்டாரு, என் ஜபத்தை கேட்டார், எனக்கு பதில் வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய தைரியம் வந்துடும்ல. அதுதான் நடக்க போகுது. நான் இதோ இருக்கேன், நான் உங்களுக்குன்னு இருக்கிறேன் அப்படின்னு அவர் வராரு, சரிங்களா? அதனால் அப்படியே உங்கள் மனசில் ஒரு செம்ம தைரியம் வந்துடுங்க, சரிங்களா? அவர் உங்களுக்காக எதையும் செய்து தருவார், கவலைப்படாதீங்க. தேவன் இருக்காருங்க, அவர் பார்த்துப்பார். யார் முன்னாடியும் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார், அசிங்கப்பட்டு நிற்க விட மாட்டார். மனசு நல்லா இருந்தால் தானே நம்ம வாழ முடியும். மனசு நல்லா இல்லைன்னா வாழ முடியுமாங்க? அதனால தான் அவர் தைரியப்படுத்துகிறாரு. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பண்ண ஜபத்துக்கு பதில் வருது, அவர் செய்து கொடுப்பாருங்க, சரிங்களா? நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, செய்திருவார். நல்ல ஒரு தைரியம் வந்துடும் நம்மளுக்கு. நீங்கள் பெனினால் என்ற ஒரு பெண்ணை பாருங்களேன், ரொம்ப பெருமையோடு வாழ்கிறாவ. அப்படியே எக்கச்சக்க பிள்ளைங்க, பையனுங்க பொண்ணுங்க, ஆண் குழந்தைங்களும் இருக்குது, அவளுக்கு பெண் குழந்தைங்களும் இருக்குது. அப்படியே பெருமைப்பட்டு நிற்கிறா. அண்ணாள் முன்னாடி பெருமைப்பட்டு நிற்கிறா. அண்ணாளுக்கு பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, குழந்தைங்க ஒரு குழந்தை கூட இல்லை. அப்போ அவங்க கணவர் பங்கு போடும்போது பெனினால் குடும்பத்துக்கு அதிகமாக போச்சு, பெனினாலுடைய பசங்களுக்கு அதிகமாக போச்சு, ஷேர் அதிகமாக போச்சு. அண்ணாளுக்கு அது மாதிரி எதுவுமே வரல. சிறுமைப்பட்டு நின்றாள், அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு பெனினால் முன்னாடி நின்னா. தேவன் என்ன பார்த்தாரு, சரி அண்ணாளுக்கு குழந்தைய கொடுத்துருவோம், பாவம் பெனினால் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாளே இவ, சிறுமைப்பட்டவர்களுடைய ஜபத்தை ஏன் கேட்குறான்னு புரியுதா? பெருமையே இல்லை, புகழே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்றீங்களா? அவங்களுக்காக தான் அவர் இன்னைக்கு அவங்க ஜபத்தை கேட்டு உடனே பதில் வருது. உங்களை மற்றவங்க முன்னாடி உயர்த்தி வைக்கிறாரு, பெருமையோடு வாழ செய்வார், கவலைப்படாதீங்க. நீங்களும் பெருமையோடு வாழ முடியும். அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு நடந்து போங்க, பெருமையோடு அவர் வாழ செய்வார். உங்களை வெக்கப்பட விட மாட்டாருங்க, உங்களை அசிங்கப்பட விட மாட்டார். அதற்காக தான் ஜபத்தை கேட்டிருக்காரு. தைரியமாக இருப்பீங்க, ஏன்னா தேவன் உங்களுக்காக எல்லாம் செய்து கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை அவங்க மனசை சரி பண்ண போகிறீங்க, அவங்க பண்ண ஜபத்துக்கு பதில் கொடுக்க போகிறீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எக்கச்சக்க தைரியம் வந்துடும். யார் முன்னாடியும் அசிங்கப்பட மாட்டாங்க, வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. அதனாலேயே அவங்க ஜபத்தை கேட்குறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும்
கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் போட்டுருவீங்கப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, இன்னைக்கு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்ய வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.